7th Max second term exercise 1.3ல third sum பார்க்கலாம். Compare the following decimal numbers and find the greater number. இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி இந்த கிரேட்டர் நம்பரை எடுத்து எழுதுங்க. அப்படி கிரேட்டர் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க 24.5 20.32 சரிங்களா. இப்போ டென்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 இங்கேயும் 2 ஒன்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த ரெண்டில் எது பெரிய நம்பர்னால் 4 தான் பெருசு. அப்போ 24.5 தான் பெருசு. அப்போ நம்ம இங்கே எழுதிக்கிறோம் 24.5 கிரேட்டர். அப்போ இதுதான் பெருசு. அப்போ எப்பவுமே பெருசாக இருக்க பக்கம் இங்கே ஓப்பன் இந்த மாதிரி வரும். இது வந்து ஓப்பனாக இருக்கும் சரிங்களா. இப்போ 24.5 கிரேட்டர் தேன் 20.32. அப்போ கிரேட்டர் நம்பர் கிரேட்டர் நம்பர் 24.5 அப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.95 6.59 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஓல்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் 6 சேமாக இருக்குது. அப்போது அடுத்தது நம்ம வந்து ஒன்ஸ் பிளேஸ் 10th பிளேஸில் பார்க்கலாம். 10th பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது இங்கே 5 இருக்குது. இந்த 9 பெருசாக இங்கே 5 பெருசானா இங்கே 9 தான் பெரிய நம்பர். அப்போது நம்ம வந்து 6.95 கிரேட்டர் 6.59. அப்போ கிரேட்டர் நம்பர் therefore கிரேட்டர் நம்பர் $6.95 அப்படி இருக்கிறோம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17.3 17.8. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 17 இருக்குது இங்கே 17 ஓல்டு நம்பரில் சேமாக இருக்குது 17. அப்புறம் 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர நம்பர். 10th பிளேஸில் இங்கே 3 இருக்குது இங்கே 8 இருக்குது. இதில் எது பிக் நம்பர்னால் 17.8 தான் பிக் நம்பர். அப்போது நம்ம 17.3 இங்கே 17.88 தானே பிக் நம்பர் 70. அப்போ இதுதான் லெஸ் தேன் இந்த பக்கம் ஓப் நம்பர். அப்போது கிரேட்டர் நம்பர் therefore கிரேட்டர் நம்பர் இஸ் கிரேட்டர் நம்பர் 17.8 சரிங்களா. அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த்து சம் வந்து 235. அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 235.42 கொடுத்துருக்காங்க. இங்கே 235.48. இதில் எது கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இங்கேயும் 235 இங்கேயும் 235. அப்புறம் 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா 4 இங்கேயும் 4 இங்கேயும் 4. அப்புறம் 100th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது இங்கே 8 இருக்குது. இப்போ 2 பெருசா 8 பெருசுனா 8 தான் பெருசு. அப்போது இந்த பக்கம் உள்ள நம்பர் தான் பெரிய நம்பர். அப்போது லெஸ் தேன் இதுதான். அப்போது கிரேட்டர் நம்பர் வந்து இதுதான் கிரேட்டர் நம்பர் therefore கிரேட்டர் நம்பர் $235.48. அடுத்து ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.007 இங்கே 0.07. இப்போ இங்கே ஓல்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே 0வாக தான் இருக்குது. 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது இங்கே 0 இருக்குது அதுவும் சேமாக இருக்குது. 100th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது இங்கே 7 இருக்குது. அப்போ 0 பெருசா 7 பெருசான்னு பார்த்தீங்கன்னா 7 தான் பெருசு. அப்போ இந்த நம்பர் தான் கிரேட்டர் நம்பர். அப்போது 0.007 லெஸ் தேன் 0.07. இப்போ இதுதான். அப்போ therefore கிரேட்டர் நம்பர் $0.07 இதான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா 4.571 4.578. இதில் ஓல்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 இருக்குது இங்கேயும் 4 இருக்குது 7 சேமாக இருக்குது. 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 5 இருக்குது இங்கேயும் 5 இருக்குது சேமாக இருக்குது. அடுத்து 100th பார்த்தீங்கன்னா இங்கேயும் 7 இருக்குது இங்கேயும் 7 இருக்குது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. 1000th பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது இங்கே 8 இருக்குது. அப்போ இந்த 1 பெருசா 8 பெருசானா 8 தான் பெருசு. அப்போ இந்த நம்பர் தான் பிக் நம்பர். அப்போது 4.571 லெஸ் தேன் இது பெருசாக இருக்குதுல்ல இது 4.578. அப்போது therefore கிரேட்டர் நம்பர் இஸ் 4.578.
80 இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.